தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். போற்றுதலுக்குரிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் மக்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை வழிபடும்படியாய் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து வழிபாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யவும், தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியனுடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உளப்பாங்கோடு பங்கு பெறவும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நினைவுகளிலே, சிந்தனைகளிலே, இருதயத்தின் யோசனைகளிலே வெளிப்படவும், எங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுவதற்கு இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் அருள் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 14வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 14. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். 14ஆம் பாமாலை. எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். பிரதான தூதரும் முன்னே பாதமோடியே சாஸ்தாங்கமாக பணிவா நீ தூய தூய என்னுவா. அப்படியானா தூசியும் சாம்பலுமான நாகயம் எவாடுவோமாய் அடைவோம் எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம் மாபயத்தோடு தேறுவோம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வளமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு வரவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தவமாய் மைமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்புராயக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்புராய என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இல்லை நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். கிறிஸ்தாவினால் எங்களை சுத்திகரித்து மனச்சாட்சியை உயிர்ப்பித் தரலும். கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் புதுச்சியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் சேர்த்துக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. உங்களோடிருப்பாராக. ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். வாக்குறுதியும் ஜீவனுமான கடவுளே, எங்களை வழி நடத்துகிற தூய ஆவியின் அருட்கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நாங்கள் உண்மையான கீழ்ப்படிதலும் விடுதலையின் வாழ்விலும் நடக்கவும் பாடுகளின் மத்தியில் பற்றோடு உமக்கு திருப்பணி ஆற்றிடவும் எங்கள் ஆவியை புதுப்பியும். நாங்கள் உம்மை நம்பியிருக்கிற அனைவரும் எங்கள் சரீரம் நீர் வாழும் கோயில் என்பதை நினைவில் கொள்ளவும் அன்பு கூர்ந்திடவும் உமது கட்டளைகளை உம்மிடத்தில் கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனப்படும் போது எங்களுக்கு செவி சாய்த்து உமது ஆவியால் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த பாதையில் எங்களை வழிநடத்தும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியரோடும் என்னென்றும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய
திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14 முதல் வசனங்கள் 14 முதல் 21 வரை. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலேயே இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்றும் ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகின்றதென்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வியாகவும் போர்த்தி கொண்டார். கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துக்களிடத்தில் உக்கிரகத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தர் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அறிந்த என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததி வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க முடியாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வரை. எபிரேயர் 10:8 முதல். நியாயப்பிரமாணத்தின் முதல் செலுத்தப்படுகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ விரும்புவதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதில்லை என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியர் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிறுத்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பாவினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியும் இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நாம் அவர்களோடே பண்ண உடன்படிக்கையாவது நான் வேண்டிய பிரமாணங்களை அவருடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்படதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 278வது பாமாலையில் வேறு வசனம் பகுதியில் இருக்கின்ற சரணங்களை பாடுவோம். பாமாலை 278 வேறு வசனம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்தில் என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. யோவான் 14 வசனங்கள் 15 முதல் 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாய்த்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் தயவுசெய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். And I lost the Father, and He'll give you another advocate to be with you forever. John 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படிக்கு சத்திய
சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. And I will ask the Father, and He will give you another advocate for you forever. John 14:16. Holy Spirit, promise of the indwelling presence. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. தூய ஆவியார் நம்முள் இருப்பதற்கான வாக்குறுதி. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாருடைய கிறிஸ்து ஏழோ தேற்றவாளனை அவன் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:14. Holy Spirit, promise of the indwelling presence, and I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. Holy Spirit, the promise of indwelling presence. I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. Holy Spirit, promise of the indwelling presence, and I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. Holy Spirit, promise of the indwelling presence, and I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. தூய ஆவியாகிய நம்முள் இருப்பதற்கான வாக்குறுதி. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. தூய ஆவியார் நம்முள் இருப்பதற்கான வாக்குறுதி. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. And I will ask the Father, and He will give another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you forever another advocate to be with you forever. John 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொருத்தனை அவர் தந்தருள்வார். யோவான்
14. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give to and He will give another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John chapter 14 verse 16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John chapter 14 verse 16. And I will ask the Father to have another helper to abide with you forever. John 16:14. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:6. I'll pray with you the Father and another helper, and he will abide me forever. John 4:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. And I will ask the Father, and He will give you another advocate to be with you forever. John 14:16. நம்முள் இருப்பதற்கான வாக்குறுதி. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்று பாடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்மை தகுதிப்படுத்துவோம்.
தூய ஆவியானவராய் எங்களுக்குள் அசைவாடுகின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இருப்பு நிலைமையை நீர் எங்களோடு உள்ளுணர்ந்து செயல்படுவதை உணர்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்த, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் புத்தாற்றல் பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கின்றோம். அமர்ந்த மெல்லிய சப்தம் எங்களுடைய செவிகளை துணிக்க எங்களை தாழ்த்துகின்றோம். எங்களோடு கூட இடைப்படுகின்ற இந்த நேரம் எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிகுந்த பயனுள்ளதாக, தனிப்பட்ட வாழ்வில் ஏற்புடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த திருவிருந்து வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்களை மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்கின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் அருளும் அமைதியும் ஆற்றலும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. நம்முள் இருப்பதற்குரிய வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை குறித்ததான சிந்தனை பொதிந்த திருமறை பாடங்களை இந்த நாளிலே நாம் படிக்க கேட்டோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே உள்ளுரைந்து உடனிருக்கின்ற வாக்குறுதியோடு தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்கின்றதை நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்க நம்மை அழைக்கின்றது. The Holy Spirit, promise of the indwelling presence. நம்மோடு உடன் பயணிக்கின்ற அல்லது உடன் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலைமையிலே தூய ஆவியானவருடைய ஆளுகை. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ உலகத்திலே வாக்குறுதியின் ஆசீர்வாதம் என்பது பல நிலைமையிலே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து விட்டதாக அமைந்திருக்கின்றது. The promise word, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அருளுரை அல்லது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வசனங்கள் அல்லது வாக்குரைக்கின்ற செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை அழைத்து சென்று விட்டது. புது வருட வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு புதிய வாக்குத்தத்தம் என்று நாம் வாக்குத்தத்தம் செய்யப்படுதலை ஒரு புதிய உத்வேகத்தோடு அல்லது புதிய உள்ளுரைவோடு கூட உற்சாகமாய் எதிர்நோக்குகின்ற ஒரு விஷயமாக இன்றைக்கு அது அமைந்து விட்டது. இந்த பின்புலத்திலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம், தூய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை நாம் இந்த பின்புலத்திலே புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தில் நம்மையும் நாம் சார்ந்திருக்கிற திருச்சபையையும் ஒரு புதிய வாழ்வியலுக்கு நேராக வழிநடத்துகின்ற சூழலிலே நம்மை ஒருங்கிணைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு இறையியல் சார்புடைய உண்மையை நமக்கு புலப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகவே பெந்தேகோஸ்தே திருநாளை சந்திப்பதற்கு முன்பதாக, அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இந்த ஆவியானவர் வாக்குறுதி செய்யப்பட்டவராய் நம்மை சந்திக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை தியானிப்பதற்கு நாம் இந்த நாளின் தியான உரையிலே அழைக்கப்படுகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 7வது ஞாயிறு, 50வது நாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின் வருகின்ற 50வது நாள். இந்த பெண்டகாஸ்ட் என்கின்ற வார்த்தை 50 என்கின்ற பொருளை குறிக்கின்றது. ஆக 7 ஞாயிற்றுக்கிழமைகள், 7 × 7 49 முடிந்து 50வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் தான்
திருச்சபைக்கு தூய ஆவியர் அருளப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள். அடுத்த வாரத்தில் அதை நாம் தியானிப்பதற்கு முன் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில்தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே வாக்குறுதி செய்யப்பட்ட ஆவியானவரை குறித்ததான சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது. மூவொரு கடவுள், திரித்துவ கடவுளிலே ஒருவர் தூய ஆவியர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒன் அமாங் த மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி. பிதாவாக்கிய கடவுளின் உடனிருப்பை இறைவாக்கினர் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே நாம் புரிந்திருக்கின்றோம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்விக்கும் மன்னாவாக சொல்லப்பட்ட வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பிதாவாக்கிய கடவுள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக உறுதிப்படுத்தின விஷயம். குமாரனாக்கிய கடவுள் தன்னுடைய இருப்பு நிலைமையை உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே மத்திய 28 அதிகாரம் 20 வசனத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆக குமாரனாகிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். தொடர்ந்து வருகின்ற தூய ஆவியானவர் இந்த மூவொரு கடவுளில் மூன்றாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட தூய ஆவியானவர் நம்மோடு உடன் இருக்கின்றதை, வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தி இருக்கின்றதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனையை நாம் அமைத்திருக்கின்றோம். யோவேல் 2 அதிகாரம் 28 வசனம் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றப்பட்ட வார்த்தைகள், இந்த ஆவியானவர் வாக்கருளப்பட்டிருக்கின்ற அல்லது நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியிலே அந்த நிறைவு உரையிலே மிகவும் அழகாக தெளிவுபடுத்தினதை அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்ன வசனத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம். யோவான் 14 அதிகாரம் 16 வாக்கியத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே பகிர்ந்து கொடுத்த தூய ஆவியரை குறித்ததான ஒரு தெளிவான வாக்குறுதி. பிதாவை வேண்டிக் கொள்ளுகின்றார். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆக பிதாவாகிய கடவுளை குமாரனாகிய ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகின்ற போது பிதாவாகிய கடவுள் இந்த தேற்றரவாளன் என்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகின்றார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாளின் சிந்தனையிலே நாம் நம்மை இணைத்து கொண்டு இந்த வாக்குறுதி செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படுகின்றதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ திருமண வழிபாட்டிலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். குடும்ப வாழ்வின் தொடக்கம் திருமண வழிபாடு. மணமகன் தனியாகவும் மணமகள் தனியாகவும் வாக்குறுதியை கொடுத்த பிற்பாடுதான் அவர்களை இணைத்து வைக்கின்ற திருமாங்கல்யம் பிரதிஷ்டை செய்யப்படும். இந்த மணமகனும் மணமகளும் வாக்குறுதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்ட பிற்பாடு அந்த திருமணத்தை நடத்துகின்ற ஆயர் அறிவிப்பார், இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம் என்று. அந்த வாக்குறுதியை கடவுள் கேட்டதை உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் அந்த திருமாங்கல்யம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்களை இணைத்து வைக்கின்ற, அந்த குடும்ப வாழ்வின் உறவை தொடங்கி வைக்கின்ற அந்த நிலைப்பாடு ஆரம்பமாகின்றது. ஆக வாக்குறுதி செய்யப்பட்ட பிற்பாடுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்வு தொடங்க வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு நியமமாக கொடுத்திருக்கின்றது. ஆக இந்த உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையிலே தொடங்கியிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ குடும்ப வாழ்வின் பற்றுறுதியாளர்களாய் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த வாக்குறுதி செய்யப்பட்ட
ஆவியானவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை உள்ளுணர்ந்து பார்த்தவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு குடும்பம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் வாக்குறுதி அவசியம். ஆக கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு நிலைப்பட வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகின்றார் என்ற வாக்குறுதி அவசியம். அந்த வாக்குறுதியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டின் மூலமாக திருச்சபைக்கு அருளப்படுகின்றதை நாம் இந்த நாளின் வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்கின்றோம். ஆக கடவுளுடைய ஆற்றல் உள் மனதிலே வாசம் செய்கின்றது. அதுதான் இந்த வாக்குறுதியினுடைய நிலைப்பாடு. இந்த இன்வெல்விங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினுடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனித உடலை கோவிலாக கருதி அதற்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஒரு அனுபவம். ஆகவேதான் பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது நான் அந்த ஆலயம் என்கின்ற அந்த பதத்தை 3ஆம் அதிகாரத்தில் முதல் கொரிந்தியரிலே பயன்படுத்துகின்றார். ஆக நாம் கடவுளுடைய கோவிலாக இருக்கின்றோம். நமக்குள் தங்குகின்ற அல்லது வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படுகின்ற போது ஒரு புதிய ஆற்றல் நிறைந்த எதிர்காலத்தை அல்லது ஒரு புதிய வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிதாவாகிய கடவுளுடைய படைப்பின் வரலாறு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் மூலமாய் நிறைவேறுகின்றது. தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதியின் மூலமாய் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி திருச்சபை மனிதம் பயணிக்கின்றது என்பது இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதி செய்யப்பட்டதன் மூலமாய் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாய் இருக்கின்றது. ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததி, சந்தானம் ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய 2 வார்த்தைகள். வழிமரபினர், வழித்தோன்றல்கள். ஆக இந்த ஒரு பதத்தை குறிக்கக்கூடிய அந்த 2 வார்த்தைகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதனுடைய சூழ்நிலையிலே நாம் இந்த மொழிபெயர்ப்பின் ஆழத்திற்குள்ளாய் நாம் செல்லுகின்ற போது ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த சந்ததி என்பது சீட்ஸ், விதைகள் என்கின்ற அர்த்தத்தோடு கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஒரு விதை, அந்த விதையினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற போது அந்த விதை மண்ணுக்குள் மறைய வேண்டும். அந்த விதை மண்ணுக்குள் மறைகின்ற போது ஒரு புதிய துளிர் மண்ணுக்குள்ளிருந்து புறப்படுகின்றது. இந்த விதையினுடைய ஆற்றல் சாதாரணமாய் விதையாய் இருக்கும்போது நமக்கு தெரிவதில்லை. அது எப்பொழுது மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்றதோ அந்த புதைக்கப்பட்ட பிற்பாடு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மண்ணுக்குள்ளிருந்து ஒரு புதிய துளிர் விடுகின்ற அனுபவம் வெளிப்படுகின்றது. அந்த துளிர் விதையாக இருக்கும்போது நாம் அதை காண முடிவதில்லை. அந்த துளிரை அல்லது அதற்குள்ளிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை விதையிலே நாம் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அது எப்பொழுது மண்ணுக்குள் மறைவதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றதோ அப்பொழுதுதான் ஒரு புதிய ஆற்றலின் வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த புரிந்து கொள்ளலில்தான் தீர்க்கதரிசி ஏசாயா இந்த வார்த்தையை பதிவு செய்கின்றார். சந்ததியின் மேல், சந்தானத்தின் மேல் ஊற்றப்படுகின்ற அந்த ஆசீர்வாதம். ஆக இந்த ஆசீர்வாதம் என்பது எப்படியாய் வெளிப்படுகிறது என்று சொன்னால், தாகம் உள்ளவன் மேல் ஊற்றப்படுகின்ற தண்ணீரை போல, வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றப்படுகின்ற நீரூற்றை போல அது அமைந்திருக்கின்றது என்பதை இந்த பின்புலம் விளக்குகின்றது. ஆக ஒரு விதை ஒரு புதிய துளிரை அல்லது ஒரு புதிய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற போது
அதனுடைய எதிர்காலம் எப்படி ஒரு வளமை மிக்கதாய் அமைவதற்கு அது இந்த உலகத்திற்குள் வெளிப்படுகின்றதோ, ஒரு புதிய வரலாற்றை, ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி அது பயணிக்கின்றதை நாம் காண முடிகின்றதோ, அது போலத்தான் இந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகின்ற அந்த வாக்குறுதி என்பது நம்முடைய வாழ்வை ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த தூய ஆவியானவர் வாக்குறுதி செய்யப்பட்டதன் மூலமாய் ஒரு புதிய எதிர்காலம் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு புதிய வரலாறு நாம் படைப்பதற்காக காத்திருக்கின்றது. ஆக இதுதான் இங்கே இந்த தூய ஆவியானவர் நமக்கு வாக்குறுதி செய்யப்பட்டதனுடைய பின்புலமாய் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு தாகத்தோடு இருக்கின்ற போது அந்த தண்ணீர் எப்படி அந்த ஒரு அவசியமாய் அத்தியாவசியமாய் இருக்கின்றதோ, அதை போல தூய ஆவியானவர் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லது தூய ஆவியானுடைய செயல்பாடு நமக்குள் இருக்க வேண்டும் என்பது திருச்சபைக்கு அத்தியாவசியமான ஒரு காரியம், அல்லது அவசியமான ஒரு செயல்பாடு. வறண்ட நிலம், த ட்ரை லேண்ட், ஒன்றுமே இல்லாமல் காய்ந்து போன பூமி. இந்த காய்ந்து போன பூமியிலே ஆறுகள் ஊற்றப்படுகின்ற போது எப்படி அந்த வறண்ட அல்லது காய்ந்து போன ஒன்றுமில்லாமல் போன நிலம் ஒரு செழிப்பின் சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வருவதற்குரிய எதிர்காலம் அமைகின்றதோ, அதை போலத்தான் இந்த தூய ஆவியானவர் நமக்குள் செயல்படுகின்ற போது அந்த விதைக்குள் இருந்து புறப்படுகின்ற ஒரு புதிய துளிரை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய எதிர்காலத்தை ஆண்டவர் தூய ஆவியானவர் மூலமாய் நமக்கு வைத்திருக்கின்றார். அதைத்தான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல நேரத்திலே நாம் சோர்ந்து போவதுண்டு, பல நேரத்திலே நாம் இலக்கரித்து போவதுண்டு, பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு என்கின்ற அத்தியாயத்தை மாத்திரமே பார்த்து கொண்டு வாழ்கின்ற நிலைப்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார் என்பதுதான், இந்த தூய ஆவியானவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்கின்ற வாக்குறுதிதான் நம்முடைய வறண்டு போன நிலத்தை அல்லது தாகமுள்ள சூழ்நிலையை ஒரு நல்ல நீரூற்றின் எதிர்காலத்திற்குள்ளாய் வழிநடத்த வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என்பதை இந்த தூய ஆவியானவரின் வாக்குறுதி நமக்கு புலப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். இந்த தூய ஆவியானவர் நமக்குள் செயல்படுகின்ற போதுதான் நம்முடைய வறண்ட நிலம் அல்லது நம்முடைய காய்ந்து போன வாழ்க்கை அல்லது நம்முடைய செயலற்று போன சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி, ஒரு புதிய அனுபவத்தை நோக்கி புறப்பட்டு வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ மரணத்திலே நாம் பூமிக்குள்ளாக சரீரத்தை புதைக்கின்ற போது ஒரு எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு கூட தான் நம்முடைய மரண வழிபாடு அமைந்திருக்கின்றது. அதற்குரிய ஜெபங்கள் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. இதோடு கூட முடிந்து போகவில்லை. மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தோடு கூட முடிந்து போகவில்லை. ஒரு புதிய எதிர்காலம் உண்டு. ஆகவேதான் அந்த மரணத்தின் சூழ்நிலையிலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு என்று இவருடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறோம் என்கின்ற பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆக உயிர்த்தெழுதல் என்பது செத்து போனதற்கு பிற்பாடு இருக்கின்ற ஒரு அனுபவம், மரணத்திற்கு பின் உள்ள அனுபவம், இல்லை என்று சொல்லப்பட்டதற்கு பின் இருக்கின்ற அனுபவம், அதுதான் உயிர்த்தெழுதல். ஆக இந்த விதை மண்ணுக்குள் போன உடனே அதோடு கதை முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விட முடியாது. அங்கே ஒரு புதிய துளிரின் ஆரம்பம் இருக்கின்றது என்பதை, அங்கே ஒரு புதிய துளிர் வரலாறு படைக்க இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன சறுக்கல், ஏதோ ஒரு சின்ன தோல்வி, ஏதோ ஒரு விழுந்துவிட்ட அனுபவம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, நாம் இதை பார்த்த உடனே
அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடுகின்றோம். அவ்வளவுதான் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று புரிந்து கொண்டு விடுகின்றோம். இந்த சின்ன கஷ்டத்தை பார்த்த உடனே, இந்த சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே, அல்லது ஒரு சின்ன சரீரத்தின் வியாதியை நாம் அனுபவித்த உடனே ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விடுகிறோம். அன்பானவர்களே, இந்த தூய ஆவியானவர் எதற்கு நமக்கு வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறார் தெரியுமா? இப்படி சோர்ந்து போன உள்ளங்களை, இப்படி உடைந்து போன உள்ளங்களை, இப்படி நொறுங்கி போன சூழ்நிலையை உயிர்த்தெழுதலுக்கு நேராக வழிநடத்துவதற்காகத்தான் இந்த தூய ஆவியானவர் நமக்கு வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு புலப்படுத்துகிறது. சந்ததியின் மேல், சந்தானத்தின் மேல் அந்த ஆசீர்வாதம் என்பது விதைகள் முளைத்தெழுகின்ற அனுபவத்தை குறிக்கின்றது. விதைகள் ஒரு பெரிய செடியாய் மரமாய் வளருவதை குறித்ததான எதிர்காலத்தை குறிக்கின்றது. ஆக இன்றைக்கு நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சந்தானம், வழி மரபினர் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு இந்த தூய ஆவியானவர் நமக்கு வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறார். நாம் மறந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், மனம் கலங்கி அதைரியப்பட வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சோர்வுகள், ஒரு சின்ன வியாதியின் மூலமாய், ஒரு சின்ன பலவீனத்தின் மூலமாய், ஒரு சின்ன கடன் பாரத்தின் மூலமாய், சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மண்ணுக்குள் போய்விட்டால் அதோடு முடிந்து விட்டது என்பது கிறிஸ்தவ பற்றுறுதி அல்ல. மண்ணுக்குள் போன பிற்பாடு புதிய எதிர்காலம் உண்டு என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆக அதை நாம் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கும் போதும் நாம் மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கென்று வாக்குறுதி செய்யப்பட்ட தூய ஆவியானவர் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. இந்த ஆவியானவருடைய ஆற்றல் நம்மோடு கூட நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது, நம்மை புதிய துளிர் விடுவதற்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. மறந்து போக வேண்டாம். விழுந்தது இப்பதான், ஆனா எழுந்திருப்பதற்கு ஆண்டவருடைய கரம் நம்மை நோக்கி நீட்டப்படுகிறது. பேதுரு கடலிலே விழுகின்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது இயேசுவினுடைய கரம் பேதுருவை நோக்கி நீட்டப்பட்டது உண்மை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கின்ற அனுபவம். ஆக மறுபடியும் மறுபடியும் புது வாழ்வு உண்டு என்பதை இந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதன் மூலமாய், வாக்குறுதி செய்யப்படுவதன் மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் தீர்க்கதரிசி இந்த விதைகளை குறித்து சொல்வதற்கு முன்பதாக அந்த பதத்தை பயன்படுத்துகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள். ஒரு வறண்ட நிலத்தின் மேல் ஒரு மிக பிரளயமான ஆறு வருகின்ற போது அந்த வறண்ட நிலம் என்ன ஆயிரும்? இருந்த இடம் தெரியாம போயிடும். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுத்த உடனே அவனுடைய தாகம் இல்லாமல் போயிடும். அப்படித்தான் இந்த தூய ஆவியானவர் நமக்குள் செயல்படுவதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது நம்முடைய மரணம் போன்ற அனுபவங்கள், நம்முடைய செத்து போன அனுபவங்கள், நம்மை பிரச்சனைக்குள்ளாய் வழி நடத்துகின்ற அனுபவங்கள் ஒன்றுமில்லாமல் போகும், காணாமல் போய்விடும். நீரூற்று பிரவாகிக்கின்ற போது எப்படி வறண்ட நிலம் இல்லாமல் போய்விடுகின்றதோ, தண்ணீர் ஊற்றப்படுகின்ற போது எப்படி தாகம் தீர்க்கப்படுகின்றதோ, அதே போல இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் நம்மை மேவிடுகின்ற போது நாம் சந்திக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதைத்தான் வாக்குறுதி செய்யப்பட்ட தூய ஆவியானவர் நமக்கு புலப்படுத்துகின்றார். ஆகவேதான் இந்த மனுக்குலத்திற்கு ஒரு புதிய தேற்றரவாளனின் ஆசீர்வாதத்தோடு கூட குமாரனாகி இயேசு கிறிஸ்து அங்கே அனுப்புகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த தூய ஆவியானவர் நமக்கு வாக்குறுதிப்பட்டிருக்கின்றது உண்மைதான். நம்மை ஒரு புதிய வரலாற்றுக்குள்ளாய் நம்மை வழி நடத்துவது உண்மைதான். ஆனால் இந்த புதிய வரலாற்றை நாம் பயணிக்கின்ற போது நாம் மிகச் சரியாக நமக்குள் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. இந்த பதத்திலே இந்த உள்ளுரைகின்ற ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்து யோசிக்கின்ற போது ஒரு இன்னர் ரெனியூவல்,
அங்கே அவசியம் என்பதை அங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த விதை மண்ணுக்குள்ளாய் அங்கே சென்று செயல்படுகின்ற போது ஒரு இன்னர் ரெனிவல், அங்கே உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றம்தான் ஒரு புதிய துளிராக என்ன செய்யுது, மண்ணுக்கு மேலே வெளியே வருது. ஆக அந்த இன்னர் ரெனிவல் என்பது அவசியமான ஒரு விஷயம். ஆவியானவர் நமக்குள் வாக்கருளப்பட்டு அல்லது நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த இன்னர் ரெனிவல்ல நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்ளுதலை நீங்கள் பார்க்கின்ற போது கடவுளால் வழிநடத்தப்பட்ட சில தலைவர்கள், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட சில தலைவர்கள், இந்த ஆவியானவருடைய உடன் இருப்பு அவர்களை விட்டு விலகுகின்ற ஒரு சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது? அவர்கள் தவறு செய்கின்ற போது, பாவம் செய்கின்ற போது. சவுல் அரசனுடைய வாழ்வை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சவுல் அரசனுடைய வாழ்வை நீங்கள் வீட்டில் சென்று தெளிவாக படித்து பாருங்கள். அவனுடைய தவறின் சூழ்நிலையிலே ஆவியானவருடைய உள்ளிருப்பு அவனை விட்டு விலகிவிட்டது. சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். ஆனால் சிம்சோன் தவறு செய்த போது அவனோடு செயல்பட்ட அந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். சவுல் அரசனுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, சிம்சோனுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, அவர்கள் விழுந்து போனார்கள். காரணம், அந்த இன்னர் ரெனிவல் செய்யப்படலை. அந்த உள்ளுக்குள் அந்த மாற்றத்தை அவர்கள் சரியாய் அனுமதிக்கவில்லை. இந்த தூய ஆவியானவர் நமக்கு வாக்கருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய காய்ந்து போன நிலத்தை செழிப்பா மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த இன்னர் ரெனிவல்ல நம்மை நாமே மறுபரிசோதனை, தற்பரிசோதனை செய்து நாம் வெளியே வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விஷயம். ஆனால் தாவீது அதில் மிக சரியா தன்னை அர்ப்பணித்தார். தாவீதும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தலைவர் தான். அவரும் சவுலை போல அல்லது சிம்சோனை போல பாவம் செய்த சூழ்நிலை ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அவருடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பாவத்தை உணர்த்துகின்ற போது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார் பாருங்க. நம்ம லெந்து காலம் முழுவதும் அந்த 51ஆம் சங்கீதத்தை பாவரிக்க ஜெபமாக சொல்லி இருக்கிறோம். அதில் ஒரு மிக அழகான வார்த்தை 11ஆம் வசனம், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதிரும். ஏன்னா சவுல்ட்ட இருந்து அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டதை தாவீது உணர்ந்து இருக்கின்றார். ஆகவே பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது தாவீது தன்னுடைய பாவ ஜெபத்தை அறிக்கை செய்கின்ற போது சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியை மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்துறாதீங்க. ஏன்னா அது எனக்குள்ள இருந்தா தான், அந்த இன்னர் ரினிவல் இருந்தா தான் நான் என்ன செய்ய முடியும், மேலே வர முடியும். நான் விழுந்து போனது உண்மை, தப்பு செஞ்சது உண்மை, நான் தவறி போனது உண்மை. ஆனா இப்போ அந்த இன்னர் ரினிவல் எனக்குள்ள இருக்குது. தயவு செய்து அந்த பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் எடுத்துறாதீங்க. டு நாட் டேக் யுவர் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் மீ. என்கிட்ட அந்த பரிசுத்த ஆவியை மாத்திரம் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கின்ற தாவீதினுடைய அனுபவம். அன்பானவர்களே, இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த மாபெரும் அரசன் அந்த இன்னர் ரெனிவலுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணம் செய்த ஜெபம்தான் 51ஆம் சங்கீதம். அந்த உள் புதுப்பித்தலுக்காக, அந்த உள் வாழ்வுக்காக தன்னையே மறு அர்ப்பணம் செய்த ஒரு சூழ்நிலை தான் அந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இரும். ஏன்னா இந்த ஆவியானவர் எனக்கு வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஆவியானவர் எனக்கு வாக்குறுதி செய்யப்பட்டதுனால வறண்ட நிலமா ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த என்ன சகோதரர்களுக்கு முன்னே ராஜாவாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தார். ஒரு நாள் வறண்ட நிலமா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் நான் இப்போ செழிப்பான நிலமா உயர்வதற்கு இந்த ஆவியானவர் எனக்கு துணை செய்தார். ஒரு நாள் தாகத்தோடு கூட இருந்தேன், என்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டதற்கு இந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார்.
இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஆவியானவர் மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்துறாதீங்க. ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா சவுலை போல நானும் விழுந்துருவேன், சிம்சனை போல நானும் விழுந்துருவேன், மறுபடியும் எனக்கு எந்திரிக்கவே முடியாது. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்போடு கூட தாவீது தன்னை மறு அர்ப்பணம் செய்ததினால்தான் தாவீதினுடைய சந்ததியிலே உலகத்தை மீட்கின்ற, பாவிகளை ரட்சிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பிறக்கும்படியாய் கடவுள் அனுமதித்தார். அங்கேதான் ஒரு புதிய எதிர்காலம் அல்லது ஒரு புதிய சகாப்தம் படைத்த வரலாறு உருவாகின்றது. அந்த அர்ப்பணிப்பைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த இன்னர் ரெனிவல், அந்த உள் ஒப்படைப்பு, அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நற்கருணையின் வடிவிலே நம்மை சந்திக்க இருக்கின்ற இந்த ஆண்டவர் பிறந்தது அந்த மிக பெரும் தவறு செய்த தாவீதினுடைய சந்ததியிலே. காரணம் என்னவென்று சொன்னால் அவன் ஏறெடுத்த ஜெபம். இந்த பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்துறாதீங்கன்னு சொல்லி மன்றாடின மன்றாட்டு. ஆக அந்த மன்றாட்டிற்கு பதில் கிடைத்தது. அந்த சந்ததியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் எதிர்காலம் அமைந்தது. இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அந்த ஆண்டவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்ததை ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் நினைவு கூறுகின்ற போது இந்த ஆவியானவர் எனக்குள் செயல்படுகின்றதை இந்த இன்னர் ரெனிவல் மூலமாக நான் புதுப்பித்து கொண்டு இந்த நற்கருணையிலே நான் பங்கு பெறுவதற்கு இந்த பலிபீடத்திற்குள்ளாக வருகின்றேன் என்கின்ற ஒப்படைப்போடு கூட தான் நாம் இன்றைக்கு நற்கருணையிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த அருளுரைக்கு முன்பதாக நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். இந்த ஜீவனுள்ள தேவனின் ஆவி நமக்குள்ள வரும்போது என்ன செய்து? நாம் நொறுக்கப்படுகின்றோம். நொறுக்கும் உருக்கும் என்னை உருவாக்கும். இந்த பலிபீடம் நான் நொறுக்கப்படுகின்ற இடம், நான் உடைக்கப்படுகின்ற உருக்கப்படுகின்ற இடம். இந்த பலிபீடம் நான் உருவாக்கப்படுகின்ற இடம். ஆக இந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுவதற்காக நான் இங்கே வருகின்ற போது அந்த இன்னர் ரெனிவல், அந்த உள்ளுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தின் ஆற்றல் புதுப்பிக்கப்படுகின்றதை நான் இங்கே உணர்கின்றேன். இந்த பலிபீடத்திலே நான் நொறுக்கி உருக்கி உருவாக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகத்திற்குள்ளாய் நான் புறப்பட்டு செல்கிறேன். ஆக அந்த பலிபீடத்திற்குள்ளாய் நான் கடந்து வருகின்ற போது இந்த பலிபீடத்திலே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தின் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கின்ற போது இந்த பலிபீடத்தின் ஆற்றல் என்னை நொறுக்கி உருக்கி என்னை உருவாக்குகின்றது. பழைய பாத்திரங்களை நொறுக்கிறத பார்த்துருக்குறோம். பழைய காரியங்கள் எல்லாம் நொறுக்கி அதுக்கப்புறம் ரீமோல்டு பண்ணுறதுக்காக உருக்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பார்த்துருக்குறோம் அந்த ரீமேக்கிங், அந்த மறு கட்டுமானம், பழசிலிருந்து புதுசு. இன்றைக்கு இந்த அருளுரை மேடைக்குள்ளாக நாம் வந்து இந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது அந்த ஜீவனுள்ள தேவனின் ஆவியானவர் என்னை நொறுக்குகின்றார், என்னை உருக்குகின்றார், என்னை உருவாக்குகின்றார். அந்த உருவாக்குகின்றதை நான் இந்த பலிபீடத்திலே உணர்ந்து கொள்ளுகின்ற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் தாகமாய் இருக்கின்ற என் மீது ஜீவ தண்ணீரை ஊற்றுகின்றார். வறண்ட நிலமாய் வந்த என்னை நீரூற்றுகளின் மூலமாய் செழிப்பிக்கின்றார். உள்ள இந்த இடத்துக்கு வருகின்ற போது நான் அந்த இன்னர் ரெனிவலோடு கூட நான் உள்ள வந்தேன் அப்படின்னா, அந்த புதுப்பிக்கப்படுகின்ற எண்ணத்தோடு கூட நான் இந்த இடத்துல விதையா நான் வந்தேன் அப்படின்னா, நான் இங்கிருந்து ஒரு செடியா, ஒரு புதிய துளிரா, ஒரு எதிர்காலத்தின் மரமா நான் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு செல்வேன்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட இன்றைக்கு நாம் இந்த பலிபீடத்தை நோக்கி கடந்து வருவோம் என்று சொன்னால் இந்த பலிபீடம் என்னை நொறுக்கட்டும். தாவீதை நொறுக்கின அந்த அனுபவம், தாவீதை உருக்கின அந்த அனுபவம், தாவீதை உருவாக்கின அந்த அனுபவம் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் எனக்கு அரங்கேறட்டும் சுவாமி என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வாக்குறுதி செய்யப்பட்டதை
புரிந்து கொண்ட நிலைமையிலே இன்னைக்கு பலிபீடத்திலே உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்து சுவாமி என்று சொல்லி நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், சந்ததியின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை, சந்தானத்தின் மேல் அந்த புதிய எதிர்காலத்தை தருகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வழிமரபினரை, நம்முடைய வழித்தோன்றல்களை அப்படிப்பட்ட புதிய வரலாறு படைக்கின்ற எதிர்காலத்தின் உருவாக்கமாய் நம்மை உருவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்த வாரம் பெந்தேகோஸ்து திருநாளை ஆசரிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த ஆவியானவர் என்னை நொறுக்கி உருக்கி உருவாக்கி இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்பி இருக்கின்றார். ஒரு புதிய பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார் என்ற உணர்வோடு கூட நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி பலிபீடத்திற்கு நேராக நம்மை அழைத்து வருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த பலிபீடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பலிபீடம் எங்களை நொறுக்கி உருக்கி உருவாக்குகிறது சுவாமி. தாவீது பாவம் செய்த போது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அவன் நொறுங்கினவனாய், தன்னை உருக்கினவனாய், தன்னை அர்ப்பணித்த போது அவனை உருவாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் இந்த பலிபீடத்திற்குள்ளாக நாங்கள் வருகின்ற போது அந்த இன்னர் ரெனிவல் எங்களுக்குள்ளாய் செய்யப்படட்டு சுவாமி. விதைகளாய் நாங்கள் வந்து புதிய துளிர்களாய் புறப்பட்டு செல்ல அருள் தாரும் சுவாமி. செத்துப்போய் நாங்கள் வந்திருந்தாலும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பலிபீடத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு உதவியாக நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனிலிருந்து இறங்கி பரிசுத்த நமக்காக புந்து பிலாத்தியின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்திருந்தார். பரமனிலத்துக்கேறி பிதாவின் வலது பக்கத்தில் விட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவுடன் குமாரன் புறப்படுவருமாய், பிதாவுடன் குமாரன் கூட சோதரிக்கப்பட்டவருமாய், தீர்க்க தரிசனம் மூலமாக ஒருத்தருக்கு பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு செய்து அமருங்கள். திருச்சபை மக்கள் அறிய வேண்டிய சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். திருவிருந்து வழிபாடு என்பதனாலே ஐக்கிய சங்க கூடுகைகள் எதுவும் நடைபெறாது. விடுமுறை காலம் என்பதனாலே ஞாயிறு பள்ளியும் இந்த நாட்களில் நடைபெறாது. நாம் புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசித்த பிற்பாடு நாம் ஞாயிறு பள்ளியை நாம் தொடங்க இருக்கலாம். ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கல்வி உபகார ஞாயிறாக ஆசரிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கல்வி உபகார ஞாயிற்றுக்குரிய காணிக்கை கவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமண்டலத்தில் ஏழை எளிய பிள்ளைகளுடைய கல்வி உதவிக்காக நாம் உதவி செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். அது ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அது படைப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கீழமாத்தூர் மாலை வழிபாடு மாலை 5 மணிக்கு கீழமாத்தூர் தூய திருத்துவ ஆலயத்தில் நடைபெறும். விடுமுறை காலம் என்பதனாலே செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பெண்கள் ஜெபம் நடைபெறாது. வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை என்பதனாலே இரவு விழிப்பு ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை 23ஆம் தேதி இந்த மாதத்திற்குரிய திருமண முன் ஆலோசனை பயிற்சி
பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற சிற்றாலயத்தில் நடைபெறும். அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் குருவானவரிடத்தில் உண்டு. பெற்றுக்கொண்டு வாலிப பிள்ளைகள் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் பங்கு பெறுவதற்கு செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பசுமலையில் அமைந்திருக்கின்ற நம்முடைய காலேஜ் ஆஃப் நர்சிங் செவிலியர் கல்லூரியிலே அட்மிஷன்ஸ் தொடங்கி இருக்கின்றது. அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. +2 முடித்த பிள்ளைகள் பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்புகிறவர்கள் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் படிப்பதற்கு திருமணத்தின் சார்பிலே அழைக்கப்படுகின்றது. அதற்குரிய விவரங்கள் தகவல் பலகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திலும் கீழமாத்தூர் துய திருத்துவ ஆலயத்திலேயும் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியம் முதல் 10 நாட்கள் நம்முடைய ஆலயத்திலேயும் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கீழமாத்தூர் துய திருத்துவ ஆலயத்திலேயும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஜெபித்த, கொடுத்த, உழைத்த அனைத்து மக்களையும் குருவானவராக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக அந்த நாட்களிலே உங்களில் அநேகர் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து மீதமான துணிக்கைகளை காண்கின்ற வகையிலே மிகவும் அற்புதமாக இந்த ஊழியத்தை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைத்தீர்கள். கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்தவங்க உண்டு, உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்தவர்கள் உண்டு, பரிசு பொருட்களை கொடுத்தவர்கள் உண்டு, இன்னும் பல விதங்களிலே தங்களுடைய அர்ப்பணிப்புகளை கொடுத்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே குருவானவராக பலிபீடத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வரவு செலவு விவரங்களும் தகவல் பலகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீதமான துணிக்கைகளை காண்கின்ற வகையிலே மிகவும் தாராளமாக அள்ளி கொடுத்த திருச்சபை மக்களை மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களையும் இந்த சிறுவர் அருட்பணியை தாங்கின உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இதில் அநேக பிற சமய பிள்ளைகள் மேலவாசல் ஆலயத்திலும் சரி கீழமாத்தூரிலும் சரி அநேக பிற சமய பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்காக திருச்சபையாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஞாயிறு பள்ளி ஆசிரியரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பிள்ளைகள் தொடர்ந்து நம்முடைய ஞாயிறு பள்ளியில் பங்கு பெறுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக திருச்சபை மக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஜெபத்தையும் மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். 22, 23 ஆகிய நாட்களிலே கொடைக்கானலில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்குரிய வேதாகம முகாம் நடத்துவதற்கு வாலிபர்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர் அதற்காக ஜெபிக்கவும் திருச்சபை மக்கள் உங்களுடைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் கொடுத்து உதவி செய்து இந்த வாலிபர்களுடைய முயற்சியில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் நிறைவேற்றவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2 நாட்கள் முகாமிலே பங்கு பெறுகின்ற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் திருச்சபை மக்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 116வது கீர்த்தனை ஆவியை மழை போல ஊற்றும் பல சாதிகளை இயேசு மந்தையிற் கூட்டும் என்ற கீர்த்தனையை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 116.
ஜெபம் செய்வோம். நம்மையும் நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இப்போம் இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் கடவுளை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் நமது பேராயர் அருள் திரு முனைவர் ஜெய்சின் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகாரம் வகிப்போர் எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தோர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயிருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவேற்பவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல நாணத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளை, எங்கள் குருட்டாத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருசரீரமல்லோ, அவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனை ஜீவப்பத்தை இன்று அவனுடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும் ஆனது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சமாதான வாழ்த்துக்களை உங்கள் அருகாமையிலர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஜெபம் பண்ண கடவும். முழங்கால் படியிட்டவர்களாய் பிரசன்ன ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய்ந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி எங்களுக்கு வெளிப்படுத்தியர்களும் நீரே பிதாவோடும் பிரஸ்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாணுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் காலத்தில் விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் இவைகள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனை முது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையனை தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளில் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை தோத்தரிக்கிறோம். வந்தவரும் வருகிறவரும் வானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்.
தேவரின் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பேரான மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து அனைத்துலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்துமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமில்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டு நினைவை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேருக்காக சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நிறைந்த அப்பத்தையும் திராட்சை பரிசுத்தாவியால் பிரஸ்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற அனைத்து ஆற்றலும் பொருந்தின தந்தையாகி உமக்கு அவர் வழியாய் சகல கனமும் ஆட்சிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம் இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, இராட்சியம் வருவதாக, விசித பிரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், விரோதமாய் குற்றம் சொல்லிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னி. நாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். அமைதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். நமக்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு உடன் பயணிக்கின்றதை உணர்வோம். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதை, நம்மோடு உடன் பயணிக்கின்றதை இந்த நற்கருணையின் மூலமாய் புரிந்து கொண்டு இந்த பரிசுத்த ஆவியனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது மன்றாடினதைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆவியானவருடைய உள்ளிருத்தலை உணர்ந்தவர்களாய் குறைவுகளை, குற்றங்களை, பலவீனங்களை, அறியாமைகளை, மீறுதல்களை ஆண்டவரே எனக்கு மன்னியும் சுவாமி என்று சொல்லி நம்முடைய அமாத்திர தன்மையை உணர்ந்து பார்த்தவர்களாய் பலிபீடத்திற்கு வந்து விதையைப் போல முழங்கால் படியிட்டு ஒரு புதிய துளிராக நான் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல என்னை தகுதிப்படுத்த சுவாமி என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் தாழ்மையின் மன்றாட்டை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேரத்தியாம் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். மேஜையின் கீழே துணிக்கைகளின் பொறுப்புள்ள நாங்கள் பார்த்தரல்ல, ஆனாலும் இறக்க மாறாத ஆண்டு நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டியே எங்களுக்கு
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமறியாத திருச்செறியும் இரத்தமாகிய ஞானாகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ளபடியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக ஒரு நாளை மறுரூபமாகும்படி எங்கள் கருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றார்கள் என்று நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா இந்த கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்தனம் யமதகம் மிக பலன் அளித்தேன் சாமினின் அருள் புரிவார். சந்தனம் யமதகம் மிக பலன் அளித்தேன் சாமினின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. பாத்திரனே அதிசோபித பரணி பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. எங்களோடு உடன் பயணிக்கின்ற தூய ஆவியானவராய் செயல்படுகின்ற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருப்பதன் மூலமாக விதைகளாய் வருகின்ற நாங்கள் புதிய துளிராய் புதிய வரலாறு படைக்க புறப்படுகிறோம் என்ற நம்பிக்கையை இந்த நாளிலே சாக்கிரமத்தின் மூலமாய் புதுப்பித்து கொண்டோம். இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு உலகத்திற்குள் செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.